TKL Tuitions Class 10 CBSE Lesson 1 Real Numbersல Example 1.1 பார்க்க போகிறோம். ஸோ சம்ம ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிக்கலாம். Example 1.1 பார்க்க போகிறோம். Consider the numbers 4 power n where n is a natural number. Check whether there is any value of n for which 4 power n ends with the digit 0. என்ன क्वेश्चन கொடுத்துருக்காங்கன்னா consider the number 4 power n கொடுத்துட்டு என்னோட நம்பர் என்னன்னு அவங்களே சொல்லிட்டாங்க, நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த எண்ணில் நேச்சுரல் நம்பர்ஸ் 4 power nல 4 போட்டு என்னோட வேல்யூ ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணும்போது எப்போ வந்து லாஸ்ட் டிஜிட் வந்து ends with the digit 0 வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதுதான் கேள்வி. நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா, சால்வ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு 4 power n 4 power n நமக்கு கொடுத்துருக்காங்க. செக் n வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, நேச்சுரல் நம்பர். ஸோ என்னுக்கு என்ன போடணும், நேச்சுரல் நம்பர்லாம் 1லேருந்து ஆரம்பிக்கும், இப்படியே நம்மளுக்கு போய்கிட்டே இருக்கும். இதில் 4க்கு n-க்கு பதிலாக நம்ம ஒவ்வொரு நம்பராக சப்ஸ்டியூட் பண்ணி எப்போ வந்து லாஸ்ட் n டிஜிட்ஸ் ஒன்ஸ் பிளேஸ் வந்து 0 வருதுன்னு நம்மளால் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் அப்போ 4 power 1 நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 4. அண்ட் 4 power 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 4 4s are 16. ஓகேவா, அப்புறம் 4 power 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 16 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். 16 4s are 64. ஓகேவா, தென் 4 power 4 ஆல்ரெடி 64 நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அதோட 4 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைச்சிடும். மீதி ஒன்று 4 4s are 16, மீதி ஒன்று 6 4s are 24, அப்போ 256. ஸோ இப்படி நம்ம பார்த்தோம்னா எப்படி சப்ஸ்டியூட் பண்ண பார்க்கும்போது இந்த நம்பர் அனலைஸ் பண்ணிங்கன்னா 4 டேபிளில் ends with 0 வந்து 4 4 ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்காது. ஓகேவா, அப்போ எப்போ வந்து 0 வந்து ends பிளேஸில் வந்து 0 வர்றதுக்கு வாய்ப்புகள் நம்மளுக்கு இல்லை. ஓகேவா, அப்போ இது எப்படி எழுதுன்னா 4 power n ends with 0 எப்போ இருக்கும்னா which is divisible by which means is divisible by 5 இருக்கும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ 20 இப்போ 0 ends with நமக்கு 0 வரும். இதை பாருங்க 5ஆல் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளால் இதை வந்து அடிக்க முடியும். ஓகேவா, அதே மாதிரி இன்னொன்று எடுத்துக்கோங்க, 10 எடுத்துக்கோங்க, 2 5s are 10. ஓகேவா, ஸோ நம்ம எப்படி செஞ்சாலும் லாஸ்ட்டு 0 வரணும். அந்த டேபிள் கண்டிப்பாக எதால் டிவிசிபிள் ஆகும்னா 5 டேபிளால் தான் டிவிசிபிள் ஆகும். ஸோ நம்மளுக்கு அப்படி இல்லை, 4 power n இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதணும்னா பை த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் arithmetic uniqueness, which is there is no prime number. இந்த prime number ஆல இது என்ன பண்ண முடியாது, நம்மளால சால்வ் பண்ண முடியாது. prime factorization of 4n. ஓகேவா, நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் தியரம் படி இதில் வந்து எந்த நம்பரை நம்மளால் சப்ஸ்டியூட் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்காது, 0 ends with 0 கிடைக்காது. ஸோ அதை தான் இங்கே எழுதுகிறோம். ஸோ இது வந்து நம்மளால் முடியாதுன்னு சொல்லி நம்ம இப்போ முடிச்சுக்கிறோம். ஸோ தேர் இஸ் நோ நேச்சுரல் நம்பர், ஒரு நேச்சுரல் நம்பரும் கிடையாது. நம்பர் ஃபார் n ஃபார் which 4 power n ends with digit 0. என்னடா இப்படி இருக்குது அப்படிலாம் பார்க்காதீங்க. ஸோ நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குற சம்மு 4 power nல நேச்சுரல் நம்பர்ஸை ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணும்போது எப்போ வந்து லாஸ்ட் டிஜிட் 0 வரும்னு கேட்டிருக்காங்க. நம்மளும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்ததில் லாஜிக்காகவும் பார்த்தா நம்மளுக்கு வந்து எந்த 4ல் எத்தனை பவர் போட்டாலும் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்காது, ends with 0 கிடைக்காது. ஒன்லி ஒன் எப்போனா இந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை 5 வரும்போது மட்டும்தான் நம்மளால் 0 ends பொசிஷன் வந்து 0 கிடைக்கும். ஸோ அதைத்தான் வந்து ஃபண்டமெண்டல் தியரம் அந்த தியரத்தை வச்சு யூஸ் பண்ணி நம்ம இதுக்கு
ஆன்சர் எழுதியிருக்கோம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.